எனக்கு அது ஆபாச குறியீடு ஒட்டா என்னால இப்படி வைக்க. ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்துட்டு பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் நம்பர் 42 டே 41. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் பார்வதியும் சபரியும் போட்டு வறுத்து எடுத்துட்டாரு. இதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். வீடியோவுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடுவுல வச்சீங்கன்னா இது வந்து நிக்கும். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லயே விஜய் சேதுபதி வேற அந்த டேபிள் ஒன்று கொண்டு வந்து வச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஆபாச குறியீடுன்னு ஒரு டாபிக் கொண்டு வந்து அது வெரி சென்சேஷனலா கொண்டு போயிருந்தாங்க. அந்த டாபிக் வச்சு அரோரா அழுதே போட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல். ஸோ அதை வச்சு இந்த குறியீட்டுல என்னதான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கரம் இது அதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வாரத்துல போட்டு தள்ளிட்டாங்க. எனக்கு என்ன இந்த குறியீட்டுல தெரிஞ்சதோ தெரியல, ஆனா பாரு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாடி. ஸ்டார்ட் எபிசோட்ல உள்ளார பூந்த உடனே பாரு தான் மாட்டினாங்க. இன்னைக்கு போட்டு கலைஞ்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை ஸ்டார்டிங்ல ஆமா பாரு நீங்க வந்து சொன்னீங்களே இந்த பானப்பத்திரம் ஓனாண்டின்ட்டு நீங்க உருவ கேலி பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு அது எந்த விதத்துல அவங்க வந்து அந்த பாயிண்ட சொன்னீங்க, அதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. உடனே வந்து பார்வதி சொல்லணும் தேவையில்லை, எங்களுக்கு வந்து நார்மலா யாராவது வேற உள்ளார ஷோக்குள்ள இருந்திருந்தாங்கன்னா போட்டு வறுத்து எடுத்திருப்பாங்க. இப்ப இவர் டைரக்டா பப்ளிக் முன்னாடி வச்சு கேட்டவுடனே இல்லைங்க சார் அதுக்கு உண்டான மீனிங் எனக்கு தெரியல, பட் ஆனா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பானைங்கிறது வந்து அவர் உடம்புக்கு அதுக்கு செட் ஆனிச்சு இல்லைங்களா, அதனால அந்த அப்படி சூட் அவுட்டுமேன்னு சொல்லிட்டு அது பானைன்ற மாதிரி சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி உங்க பார்வையில வக்கரா இருக்கு. விஜய் சேதுபதி சார் வந்து இல்லம்மா நீங்க பண்ணது வந்து பாடி ஷேமிங் தான், நீங்க வந்து இதுக்கு மேல வந்து அவர் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. உடனே இன்னொருத்தருக்கு நீங்க பேர் வச்சுனீங்களே அது யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பார்வதி இருந்துட்டு இல்லைங்க சார் இப்பதான் அமித்துக்கு தான் வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பேர் வச்சீங்க அப்படின்னு சொன்னா அம்மிக்கல்லின்னு வச்சேன் சார் அப்படின்னாங்க. அடுத்தது ஒருத்தருக்கு பேர் வச்சிங்களா, என்ன பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல சார் அரோரா சார் வச்சேன். என்ன பேர் வச்சீங்க அப்படின்னு குசும்பி, உங்களுக்கு என்ன அரோரா அவ்வளவு பிடிக்குமோ அப்படியே குசும்பின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இது வாட்டர்மெலன் என்ன அப்படின்னு கேட்டா. அப்படி கேட்ட உடனே வாட்டர்மெலன் இருந்துச்சு. இல்லை சார் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து யாகா பொருத்தம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு உடனே என்னையா பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் உட்கார வச்சுட்டாரு. வக்கரம்னா இது வக்கரம் வக்கரத்துக்கு வரேன். ஆமா பார்வதி இந்த வக்கரம்ன்றதோட மீனிங் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியலையா? இது வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஒருத்தர் வந்து அது வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை வந்து 100 தடவைக்கு மேல அந்த ஷோல வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே, இது எந்த விதத்துல வந்து டெலிகாஸ்ட் வந்து எந்த மக்களுக்கு வந்து எப்படி போய் சேரும், என்ன மாதிரியான அஃபெக்ட் உண்டாக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து இல்லை சார் சாரி சார் அப்படின்ற மாதிரி கொண்டாந்தாங்க. உடனே இல்லம்மா உங்களுக்கு மீடியால உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன விஷயத்தை எந்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு வேர்டை நீங்க வந்து திரும்பி திரும்பி பேசிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த மாதிரி போவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா, ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்னொன்னு வாந்தி எடுக்கிறீங்க. வாந்தி வந்து ஷோல வந்து எல்லாரும் வந்து வாந்தி எடுக்கிறீங்களே இது வந்து நல்லா இருக்குதா, யார் யாரெல்லாம் வாந்தி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலனே இவங்கெல்லாம் எந்திரிச்சாங்க. ஏங்க நீங்களாம் வந்து ஷோல வந்து ஒரு சின்ன எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க கூட ஒரு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன ஒரு ஷோக்குள்ளார வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களை நான் சொல்லிட்டா நீ வாட்டர்மெலன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து கழுவி நல்லா ஊத்திட்டு இருந்தாரு. வன்மம் சார் அது பேர் தான் சார் வன்மம். வந்து எஃப்ஜே கிட்ட கேட்டப்ப உடனே எஃப்ஜே சார் நான் எனக்கு சொன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே உடனே ஆமா எஃப்ஜே உங்களுக்கு நீங்க சொன்னீங்களா என்னன்னு தெரியல, அதுக்கு இதுதான் எஃப்ஜே நீங்க செஞ்சது அப்படி வச்சுக்கோங்க மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கலாய்ச்சி விட்டாரு. அதுக்கப்புறமா வந்ததுதான் இந்த கேம்ல ஒரு குறியீடு ஒண்ணு காட்டி ஆபாச குறியீடா பேசி விட்டாங்க பாத்தீங்களா. இது எந்த விதத்துல உங்களுக்கு வந்து ஆபாச குறியீடா மாறுது எனக்கு தெரியலைங்க. எனக்கு நானே வந்து ஷோக்குள்ளார் வர்றப்ப எத்தனை தடவை யோசிச்சேன் என்னடா இதை வச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா போக பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதை வச்சுதான் நானே கண்டுபிடிச்சேன் இது என்னத்த அப்படி குறியீடு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் நிக்க வைக்கிறேன், இதுல உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உடனே வந்து இவங்க பாயிண்ட் வச்சு சார் இல்ல சார் நான் சொல்லல சார் இவரு வாட்டர்மெலன் சார் சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் சார் நானே வந்து அந்த பாயிண்ட் உள்ளார வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மழுப்புனாங்க. உடனே மழுப்புன உடனே மக்கள் கிட்ட கேட்டப்ப விஜய் சேதுபதி யாருங்க சொன்னது உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னு சொன்னா அவங்க மக்களே சொல்லிட்டாங்க. பார்வதி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டாங்க. அந்த கேம்லயே வந்து அவங்க ஆரம்பிச்சு விட்டதுல இருந்தா அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பரவிச்சு, அப்புறம் அதுக்கப்புறமா அதை ஒரு பாயிண்டா வச்சு
இது பேச ஆரம்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்டு இவர் சொன்னா அப்படி. ஸோ இது சொன்ன உடனே பார்வதின்ட்டு சார் இல்லை சார் அப்படின்ற மாதிரி மழுப்புனாங்க. இல்லம்மா நீ வந்து அந்த இடத்துல பண்ணது ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணீங்களே இந்த மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க அரோரா கூப்பிடுறப்ப என்ன பண்ணீங்க, இல்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், இது வந்து ரெண்டு பேர்த்த வச்சு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நீ கூட்டிட்டு வா. இதெல்லாம் என்னம்மா என்ன நீங்க வந்து பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ண நினைக்கிறீங்க, இது வந்து என்ன விதத்துல ஆபாச குறியீடு, இங்க வந்து யாருக்குமே தெரியல, உங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சு, உங்களுக்கு அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு எந்த விதத்துல ஆபாச குறியீடு அப்படின்ட்டு. இது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்துல இருந்தா மட்டும்தான் அது வந்து அது தப்பா தெரியும். அப்போ உங்க பார்வையில தப்பு, உங்க நினைப்புல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சு பேசினா அப்படியே. உடனே வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு நல்லா அந்த இடத்துல ஸ்பாட்லயே வந்து என்ன பேசணுமோ அடிச்சு பேசி வாயை திறக்காத மாதிரி போட்டு குழந்தைகிட்டே உட்கார வச்சுட்டேன். அப்படியே பாத்தீங்களா ஜட்ஜானு பார்த்தேன் சார். வந்து என்ன அடுத்ததுன்னா அந்த கேம் ஒண்ணு விளையாண்டாங்க பாத்தீங்களா. இந்த கேம் வந்து இதுல வந்து யார் வந்து தப்பா விளையாண்டுருக்காங்க, யார் கரெக்டா விளையாண்டுருக்காங்க, அது ஒரு கேமோட ரூல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியை ஃபர்ஸ்ட் எழுப்பி விட்டாங்க. இதோட ஜட்ஜ் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு கனியும் சாண்ட்ராவும் எந்திரிச்சாங்க. ஓகே, சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் கேட்கலாம். சாண்ட்ரா இது வந்து இதோட ரூல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுங்களா, இது கேம் வந்து எந்த மாதிரி ஆடப்பட்டது, இது கரெக்டா இருந்தா ஆடப்பட்டதா அப்படின்னு கேட்டது. இல்ல சார் அது வந்து கொஞ்சம் ஃபால்ஸ் இதான் ஆடி இருக்காங்க, ஏன்னா வந்து சபரி வந்து விளையாண்ட விதத்துல எனக்கு வந்து பயமே வந்துருச்சு, ஒரு நடுக்கமே வந்துருச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு இன்னமும் ஒண்ணு அந்த பதட்டம் வந்து தீரல அப்படின்னு சொன்னோடனே விஜய் அப்படிங்களா ரொம்ப பயந்துக்காதீங்க, இருங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்ல சார் சபரி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அவங்கள அட்டாக் பண்ணாங்க, அந்த இது வந்து அவங்க வேணான்னு சொன்ன நாங்களாம் வந்து கத்துனதுக்கு அப்புறமும் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த அட்டாக்கிங் மோட்ல இருந்தா அப்படியே அது வந்து எனக்கு இன்னமும் வந்து இதா இருந்துச்சு, ஒரு உண்மையில வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து இந்த சைட்ல கனி கிட்ட கேட்டாங்க. கனி ஓகே உங்களுக்கு ரூல்ஸ் வந்து தெரியுங்களா தெரியாதா, இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு விடுறது கூட நான் பார்த்தப்போ யாருமே வரல, சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு கனி சொன்னாங்க இல்லைங்க சார் அது பிக் பாஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கோட்டை தாண்டி உள்ளார வந்தா அவுட்டு, அதாவது கேம் ஸ்டார்ட் ஆனோடனே கோட்டை தாண்டி உள்ளார வந்து அவுட்டு, 2 பாட்டில் மேல எடுக்கக்கூடாது கையில, இந்த மாதிரி இருந்தா அந்த கேம்ல வந்து டிஸ்குவாலிஃபைடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து சொல்லிட்டாரு. அப்படிங்களா நான் வந்து எடுத்து காட்டுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன படிச்சாரு. அதாவது கேம் உள்ளார விளையாண்டு அதாவது அந்த பாட்டில் எடுக்கிறப்ப அதுக்குள்ளார போனா அவுட்டு, கையில 2 பாட்டில் வச்சிருக்க கூடாதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க, மற்றபடி உள்ளார போனா டிஸ்குவாலிஃபைடுன்ற மாதிரிலாம் சொல்ல கிடையாது. அப்ப எந்த விதத்துல நீங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே சார் இல்ல சார் நாங்க தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து இதுல யாரையுமே ஒன்னும் சொல்ல முடியும். இப்ப சொன்னாங்கன்னா இவர் வந்து உடனே நாம குறும்பட போட்டு காட்டுங்களா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன நீங்க சொல்லுவீங்க, ஒருவேளை உங்க மேல மிஸ்டேக் இருக்குன்றதுனால தான் வந்து அந்த குறும்படம் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இல்ல சார் என் மேல தான் மிஸ்டேக், அது நான் ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும், அதுக்கு மேல பேச முடியாது இல்ல. ஸோ அவரு வந்து அதுக்கு மேல எதுவும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்ப என்ன சொல்லிடுறாருன்னா உடனே சாண்ட்ரா கிட்ட பாருங்க இவங்க எல்லாரும் அதாவது நீங்களும் செஞ்சது தப்பு தான், நீங்க வந்து ஒரு ஜட்ஜஸா இருந்து நீங்க வந்து அதை கரெக்டா படிச்சு அந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நீங்க வந்து பண்ண மற்ற பீப்புள்ஸ் கிட்ட கேட்டு அதாவது உங்களோட கொலீக் கிட்ட கேட்டு நீங்க அந்த முடிவு எடுக்க கூடாது. நீங்கள் ஜட்ஜஸா வச்சிருக்கிறது எதுக்கு, நீங்க முடிவு எடுக்கணும், நீங்க படிச்சு அது சுயமா முடிவு எடுக்கணும். அப்ப நீங்க 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேர் கலந்துதான் அந்த முடிவு எடுத்துருக்கணும். நீங்க தனி முடிவு எடுத்த உடனே சாண்ட்ரா எப்படி அமைதியா நீங்க, அப்ப நீங்க சாண்ட்ராக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சார் இல்ல சார் அந்த டைம்ல எனக்கு வந்து என்ன பண்றது தெரியல, இவங்க கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேசல கம்முன்னு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதில் கனி வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்னன்னா இவங்க தப்பான முடிவு கொடுத்து யாரு சபரி பக்கம் இருந்ததுனால அவங்க வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப கனி வந்து அந்த இடத்துல பல்க் வாங்கிட்டாங்க. கேப்டன்சி டாஸ்க் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீங்க வந்து அந்த கேம் விளையாண்ட மோட்ல இப்ப நீங்க உங்க எல்லாரோட கேரக்டர்ல வந்து அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அந்த ரிஃப்ளெக்டிங் மோட வந்து இப்ப நான் வந்து குறும்படத்துல போட்டு காட்டுறேன், உங்களோட கேரக்டர்ல எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொன்னாங்க. நீங்க வந்து உங்க கேரக்டர் எந்த லெவலுக்கு இறங்கி இருக்குன்றத பாருங்க. ஒரு உமன் வந்து அந்த இடத்துல அடிபடுறாங்க, அடிபட்டுட்டு இருக்காங்க, அடிபட்டு விழுகுறாங்க, அப்பயும் வந்து யாருமே அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்கல, அமைதியா இருந்திருக்கீங்கன்னா அப்போ உங்களோட லெவல் ஆஃப் கேரக்டர் வந்து எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. அது பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு குடும்பத்தை போட்டு காமிச்சா. அப்படியே அதுல வந்து யார் சபரி வந்து பார்வதியோட கால் வந்து மிதிச்சு தள்ளி இருக்கிறாரு, நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளி இருக்கிறாரு. அந்த கேமுக்காக அவர் வந்து அந்த கேம்ல வந்து எந்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த கேமுக்காக தள்ளி இருக்காங்க. எதுவும் இல்லாம தான் நான் விளையாண்டேன் அவளுக்கு. அதையும் அதான் சொன்னேன், மேன் ஹேண்டில்லாம் நான் பண்ணல.
உமன் வந்து அந்த லெவலுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ணக்கூடாது தான். ஸோ அதை வந்து சபரி அந்த இடத்துல கேமா எடுத்து பண்ணது வந்து மற்ற பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் தெரியல. ஸோ அது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்ன்ற ஒரு மோட்ல தான் போயிருந்திருப்பாங்க. பட் ஆனா இது மாதிரியும் பண்ணக்கூடாது, அப்படியே இந்த மாதிரி பண்றப்ப மற்றவங்களும் வேடிக்கை பார்க்க கூடாதுன்றது இந்த குறும்படத்துல போட்டு அந்த இதையும் வந்து நல்லா நீட்டா காட்டிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேம்ல நடந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்வதிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கேள்வி கேளுங்க அப்படின்னு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தர கேட்க ஆரம்பிச்சாங்க. விக்ரம், நீங்க வந்து அந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசுனீங்க, அது வந்து நீங்க பண்ணது தப்பா அப்படின்னு கேட்ட உடனே விக்ரம் உடனே சரண் அடைஞ்சிட்டாரு. இல்ல சார், என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. இல்லைங்க, நீங்க கேட்க கூடாது, இந்த மாதிரி கேட்க கூடாது. ஆக்சுவலா வந்து இது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இதை நாங்க செஞ்சு போட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அமித் கிட்ட வந்து கேட்டாங்க. அமித், நீங்க வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்றப்ப காலை மிதிக்கிறாங்கன்னு சொல்றப்ப நீங்க கம்முன்னு இருந்திருக்கலாம், பேசாம இருந்திருக்கலாம். அந்த இடத்துல நீங்க போய் ஷூ போட்டுட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணீங்களா? அது எதுக்கு யூஸ் பண்ணீங்க? அதை நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அதுக்கப்புறமா வந்து சபரி கிட்ட கேட்டாங்க. ஏங்க, இந்த இடத்துல வந்து இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க விளையாண்டுருக்கணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல கனி இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? அவங்க கிட்ட இதே மாதிரி தான் ஃபோர்ஸ்ஃபுல்லா விளையாண்டு இருந்திருப்பீங்களா? ஒருவேளை அவங்க நீங்க ஜட்ஜா இருந்து கனியை வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா யாராவது அட்டாக் பண்ணா நீங்க விட்டுருவீங்களா? பேசாம இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரையே வந்து கார்னர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு வந்து இல்ல சார், நான் பண்ண தப்பு தான், அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு, ஆனா மனசுக்குள்ள எது வச்சுக்கல சார், கேம் ஓரியன்டா தான் விளையாண்டேன். பட் ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் நினைச்சுலாம் விளையாடலைங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்ன. அப்படி பட் இருந்தாலும் நீங்க கண்ணுல பட்ட விதம் வந்து தவறு. அது வந்து சாரி, அது வந்து உங்களுக்கு வந்து நார்மலா கேம்ல விளையாண்டது. பட் அதுக்கப்புறமா ஒண்ணு நான் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தது. யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கேம்ல வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா விளையாட வேண்டாம், நீட்டா விளையாடுங்கன்ற மாதிரி அதை சொல்லி அந்த இதை முடிச்சாங்க. ஸோ அந்த பிரேக் விட்டு கிளம்பணுன்னே பார்வதி, இதுதாண்டா நம்மளுக்கு நேரம், இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோக்கஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் கையை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு செய்கையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே சபரி போய் அங்கே கூல் பண்ணது, இல்லம்மா நான் தெரியாம பண்ண மன்னிச்சிருமா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இல்ல சபரி, நீ வந்து தெரிஞ்சு பண்ணியா, இதெல்லாம் கிடையாது, ஆனா அது முடிஞ்சு போச்சு, விட்டுரு அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்னாங்க. அப்புறமா திவ்யாவும் வந்து இல்லம்மா நானும் அங்க இருந்தேன், அதனாலதான் வந்து நான் என்னால அந்த டைம்ல பேச முடியல, ஆனா இப்ப வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லைங்க, விட்டுருங்க, இப்ப இதை பத்தி பேச வேண்டாம், நானும் சில இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து தான் நான் இப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, நான் தப்பு வந்து என்னோட இதுவும் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் டைம் வேணும், நான் வரேன், நீங்க போங்கன்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. சபரி வந்து நான் இப்போதைக்கு நீங்க பேசி பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் பிரேக் விட்டு வந்த உடனே சபரியோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்ததுன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வினோத்தை தான் கேட்டாரு. வினோத் எந்திரிச்ச உடனே சார் அவர் ஒரு சின்ன விஷயத்த கூட யோசிச்சு அதை ஏதாவது ஒன்று சொல்லிடுறாரு, அதுக்கப்புறமா சாரின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா திவ்யாவை கேட்டாங்க. திவ்யா எந்திரிச்ச உடனே சார் நான் இருந்த கேப்டன்ஷிப்ல வந்து கத்த வேணாம், அது பண்ண வேணாம், இது பண்ண வேணாம்னு சொன்னாங்க, நான் கத்திட்டு இருந்ததுக்கு வந்து இப்படி சொன்னாங்க. அடுத்தது இவர் சபரி உள்ளார வந்தோடனே அவரு தான் சார் ஃபர்ஸ்ட் கத்தவே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாருன்னா, ஏமா நான் உன்னை அதை கேட்கலாமா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேப்டன்ஷிப்ல வந்து என்ன பண்ணாரு, எப்படி இருந்தது இந்த வீக் அப்படின்னு கேட்டோமா அப்படின்னா, சரி இல்ல சார் அவர் கத்த ஆரம்பிச்சோன்னே அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி சார் விட்டுருமா, நீ எதுவும் கேட்கல, விட்டுரு, உட்காருங்க திவ்யா, உட்காந்துங்க. சரி இல்ல சார், இல்லம்மா உட்காந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சுட்டாங்க. நீங்க கவனிக்க ஐயோ அது கனியும் வந்து எடுத்த உடனே அவர் இந்த கேப்டன்ஷிப்ல வந்து நிதானமா இல்லை, அந்த ஒரு பிரஷ் மேட்டர் வந்துச்சு, அதுல வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதமும் சரியில்லைன்ற மாதிரி அவரையும் வந்து உட்கார வச்சு. அடுத்ததா வந்து வியானாவை கேட்டாங்க. வியானாவுக்கு சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச பஞ்சாயத்தை வந்து எங்க கொண்டு வந்து எதுல சேர்த்தணுங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு வேலையா போச்சு. ஒரு டாபிக்ல சொல்லிட்டாங்க, இவங்க வந்து பேசுறதெல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டியா நல்லா இப்ப நீட்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தது இப்ப வந்து எதை பேசினாலுமே ஏதோ நாம தான் வந்து கரெக்டா பேசுறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ முடிஞ்சு சின்ன பஞ்சாயத்தா இருக்குங்க, அதை கொண்டு வந்து இந்த இதுல பேசுறது அதுல பேசுறதுன்னு சொல்லி அப்படியே ரொம்ப கருத்தா பேசுறாங்களாமா. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கோம். அது என்னன்றத பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தவங்க பிசிக்கலா ஹர்ட் ஆகுறாங்களே பாக்குதாங்க. ஒண்ணு இல்ல, அந்த சப்பாத்தி மேட்டர் தான். அந்த சப்பாத்தி மேட்டரை வந்து சக்கரை போட்டு இருப்பாங்க போல, அந்த சர்க்கரைக்கு பக்கத்துல வந்து எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரு யாரு வினோத் இருந்துகிட்டு நான் வந்து இல்லைங்க நீங்க சக்கரை வச்சிருக்கீங்க எப்படி குழம்பு ஊத்து அப்படின்ற மாதிரி ஊத்திட்டாரு.
ஆனா இவங்களுக்கு என்னன்னா அந்த கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சாங்க பாத்தீங்களா, அதுல வந்து இவங்களுக்கு வந்து இதாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இதை வந்து ஒரு டாபிக்கா வச்சு பேசி அன்னைக்கே சபரி அதை முடிச்சு விட்டு அப்படி இது வந்து நம்ம சொல்லி ஆகணும், இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணுன்றத இந்த வியானா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெண்டு பக்கத்துலயே பேசி சபரி வந்து முடிச்சு விட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சுட்டாரு. முடிஞ்சிச்சு இல்லம்மா பிரச்சனை, அதை உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாரு. என்னங்க பண்ணீங்க? அடுத்தது சுபிக்ஷா வந்து கரெக்டா சொன்னாங்க. என்னன்னா இந்த வீட்டுல வந்து மைக்கு போடுறாங்கன்னா மைக்கு வந்து ஒரு நாள் சொன்னாரு, அதுக்கப்புறம் சொல்லவே கிடையாது. மைக்கு போடல அப்படின்றது வந்து அப்படியே கேஷுவலா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தூங்குறது வந்து யாராவது இப்போ தூங்குறாங்க அப்படின்னா போய் இவர் வந்து சொல்லணும். ஒரு கேப்டன்ஷிப்பா இருந்தவர் ஒரு வீட்டை வந்து பாத்துக்கணும். நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா போன வீடியோல, ஒரு வீட்டை வந்து பாத்துக்கணும். அவ்வளோ இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் இந்த கேப்டன்ஷிப் வந்து அவ்வளோ இதா தாங்கினாங்க. தாங்குனாங்க. எனக்கு வந்து இந்த கேப்டன்ஷிப் வேணும்னு வெறித்தனமா தாங்கினாங்க. ஆனா இந்த சீசன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த கேப்டன்ஷிப்ன்ற பேர்லயும் மரியாதையில அவங்க சொல்ற இது இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா நாம இந்த வீக் வந்து எவிக்ட் ஆக மாட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டு தானே இருக்கு. தவிர்த்து இந்த வீக்ல யார் வந்து அந்த கேப்டன்ஷிப்பை ஹேண்டில் பண்ற விதம் வந்து ஒன்றும் சரியில்லை. ஏன்னா என்னன்னா இப்ப எஃப்ஜே வந்து தூங்கினாரு முந்தானத்து, நாய் வந்து ஒரு 2-3 டைம் கத்திடுச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸே கூப்பிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இது வந்து இவர் போய் சொன்னாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவரு வந்து இவர்கிட்ட சாரி கேட்டாரான்றது இல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த இவரோட கேப்டன்ஷிப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ என்னமோ பண்ணுங்கடா, நான் என் வேலையை பாக்குறேன், ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லுங்க, நான் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. அதை தான் வந்து அந்த சுபிஷா பொண்ணு சொன்னிச்சு. அதையும் சரி கரெக்டுமா அப்படின்ற மாதிரி அதை அந்த பாயிண்ட முடிச்சு விட்டாரு. அதை கமருதீன் ஆரம்பிச்சு விட்டாரு. என்னன்னா சார் இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா டாய்லெட்ல வந்து ஒரு 3 வீக்கா இருந்தவங்களையே வந்து திரும்பி அதுலயே போடுற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டார்கெட் பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பார்வதிக்கு வந்து ஆல்ரெடி கண்ணு டேமேஜ். இவங்க வந்து இப்ப கெமிக்கல் யூஸ் பண்ண ஒரு இடத்துல வந்து அவங்களை திரும்பி எப்படி போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து கேட்டிருக்கலாம், மாத்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள வந்து அந்த இதுல இதுல போட்டு வச்சது வந்து எனக்கு சரியா போடல சார் அப்படின்னு சொன்ன உடனே கேட்டேன். அப்படி பார்வதி திவ்யாவும் கேட்டாங்க. திவ்யாவுக்கு வந்து எதோ இச்சிங் இஷ்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அலர்ஜி மாதிரி. அதுக்கப்புறம் பார்வதிக்கு ஒரு பக்கம் டேமேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ அவரு என்ன சொன்னார் விஜய் சேது சார் வந்து, ஆக்சுவலா வந்து நீங்க வந்து அவங்களை அந்த இதுல போட்டிருக்கவே கூடாது. இவங்களுக்கு ஒரு டேமேஜ் இருக்கு, கண்ணுல ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களை கேட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா எதை இருக்கோ அதை நீங்க போட்டிருக்கலாம். இதுதான் போடணும்னு சொல்லிட்டு நீங்க அதை போட்டிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஏன் அப்படி போட்டீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்ல சார் நான் வந்து ஒரு பிளான் பண்ணியில எதுவும் போடல, நார்மலா ஒரு இது வந்து திங்க் பண்ணிச்சுன்னா அப்படியே செட் பண்ணிட்டேன் சார், அதுக்கப்புறமா நான் மாற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அது வந்து எந்த விதத்துல பண்ணியிருந்தாலுமே நீங்க வந்து அது பண்ணது தவறுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே சார் நான் இதுக்கு மேல அது பண்ணலன்ற மாதிரி சபரியை வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டாரு. ஏன்னா எஃப்ஜே வெளி போட்டு, ஏன் எஃப்ஜே இப்ப நீங்க சொன்னீங்களா, ஓகே இவ்வளவு சொன்னாங்கல்ல, இவ்வளவு பிரச்சனை சொன்னாங்கல்ல, இதெல்லாம் காதுல வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா சார். அப்ப சபரிக்கு வந்து என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டீங்களா? ஆமா சார் கேட்டேன் சார். ஸோ இது வந்து நீங்க இந்த வீக்கோட தலை நீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன். நீங்க வந்து அடுத்த வீக்ல வந்து இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்ப இதெல்லாம் சொல்லி காட்டியிருக்கோம். ஸோ அடுத்த வீக்ல வந்து நீங்க எப்படி தலையா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கன்றத பார்த்துருவோம். நீங்க நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து நீங்க வந்து நீங்க பண்ணதையே வந்து திரும்பி ரிப்பீட் பண்ணாத மாதிரி நடந்துக்கோங்க ஒரு தலையா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவும் சொல்லிட்டாரு. அடுத்து சபரி வந்து கேட்டாங்க, சபரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து நீங்க சொல்லுங்க, இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்றத அவர் வாயிலேயே புடிங்க. அவருக்கே ரிப்பீட் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல நீங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி அவரே உட்கார வச்சுட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் பிரேக்கை விட்டுட்டு அடுத்த எபிசோட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கிடையில ஒண்ணு நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ராவும் கனியும் வந்து பேசிக்கிட்டாங்க. எனக்கு என்னன்னா சாண்ட்ரா கொஞ்சம் இதா இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல இல்ல சொல்லுங்க. என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னா நாம போய் பேசுறப்ப, அதாவது இவங்களா வந்து பேசுறப்போ நாம வந்து அமைதியா கேட்டுக்கணும். அதே நாம போய் அவங்க கிட்ட பேசுறப்ப அவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்றத பாருங்க. இப்ப போய் கனி போய் பேசுறாங்க, இவங்க டாபிக் பேசுற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு இப்ப அவங்களோட டாபிக் வந்தோடனே இல்லைங்க எனக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி போயிடுறாங்க. இது வந்து நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்றத பாருங்க. என்ன அப்படின்னா,
அந்த டாஸ்க் நடந்து பாத்தீங்களா, அந்த டாஸ்க்ல வந்து நாம 2 பேர் தான் சேர்ந்து முடிவு எடுத்து பேசணும். அந்த 2 பேர் முடிவு எடுத்ததுல வந்து நீங்க வந்து அதுல நான் தான் சொல்லிட்டேன், நான் என்னோட தப்பு இருக்கு நான் ஒத்துக்கிறேன். அங்க வந்து நீங்களும் தானே இருந்தீங்க, நீங்க வந்து அந்த இடத்துல முடிவு எடுக்கல. பட் ஆனா நீங்க சொல்ற விதம் என்ன எப்படி இருக்குன்னா, கனி தான் முடிவு எடுத்தாங்க நான் எடுக்கலன்ற மாதிரி நீங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கு. இதுல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், எங்க 2 பேரும் தான் சம்பந்தம், நானும் தான் அதுல உடந்தன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து என்னையும் மட்டும் கோத்து விட்டு நீங்க நவுந்துட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அது கரெக்டு தாங்க. அந்த ஜட்ஜுனா 2 பேரும் தானே இப்ப முடிவு கொடுத்ததுக்கு அவங்களும் தானே அக்செப்ட் பண்ணிடணும். இது வந்து ஒண்ணுமே புரியலையாமா சாண்ட்ராக்கு, எல்லாமே புரியுது ஆனா இது மட்டும் புரியலையாமா. இல்லைங்க நீங்க பேசுறது என்னன்னு தெரியல, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடி போறாங்க. இவங்க கனி வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அது கண்டுக்காத மாதிரி போறாங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. நாளைக்கு எபிசோட்ல தான் இதெல்லாம் எங்க கொண்டு வந்து முடிய போகுது, இவ யார் எவிக்ட் ஆக போறான்றது தெரிஞ்சு போச்சு. மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு வாட்டர்மெலன் தான் எவிக்ட் ஆக போறாருன்ற மாதிரி ஒரு டாக் வந்து விட்டுருக்காங்க. அது என்னங்கிறது தெரியல, பார்ப்போம். இந்த நாளைக்கு எபிசோட்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது, எப்படிலாம் ஃபேஸ் பண்ணி அதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கான எபிசோட்ல பார்வதியும் சபரியும் வந்து நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. யாருக்கெல்லாம் இன்னைக்கான எபிசோட் சூப்பரா இருக்கு, நல்லா போனுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்தான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நீங்க சொன்னது உண்மையா பொய்யா? நான் சொன்னது உண்மை. அப்போ உட்காந்துருக்கு, முடிஞ்சிச்சு. செருப்பு கழட்டி அடிப்பேன், சீப்பு. பெருசா கண்டுக்காம மைக் போடல அப்படின்றத வந்துட்டு அப்படியே விட்டாரு. பெருசா
மட்டும்தான் நடந்தது. ஆனால் உட்காருங்க, நல்லா சொன்னீங்க, உட்காருங்க.
நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பா. வாழ்த்துக்கள். உட்காருங்க. எனக்கு சத்தியமா நீங்க பேசுறது எனக்கு புரியல. இப்படி